தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று இந்த புதிய ஆண்டின் 24வது நாளிலும் கூட அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு வழிநடத்தி வரும் கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கோர பயங்கரமான புயல்கள் எங்களை நோக்கி வரலாம். அநேக விதமான பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சமாதானம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்ற நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி நடத்த முடியாது நாங்கள் வேண்டுகிறோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தமும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எங்களையே நாங்கள் மறந்து தகப்பனே உடைய சமூகத்தில் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஊற்றிவிட வந்திருக்கிறோம் அப்பா. பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே இந்த நாளில் என்னை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவீராக. வேதனையோடு வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா சுகத்தை கொடுப்பீராக தகப்பனே. இந்த நாளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாத்தியக்கறி வாசிக்கிற பிள்ளைகள், உடைய ஆராதனை நடத்துகிற மகன், கொயர் டீம் தகப்பனே, மியூசிக் டீம், மீடியா டீம் மற்றும் ஆண்டவரே அஷர்ஸ் டீம் தகப்பனே, டிரான்ஸ்போர்ட் டீம் ஆண்டவரே, மற்ற எல்லாவற்றும் ஆர்கனைஸ் பண்ணுற ஒவ்வொரு தனி நபர்களையும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கென்று நாங்கள் உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிப்பீராக. ஆவியானவரே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திற்கு ஓடோடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் நிரப்பட்டும் அப்பா. வந்து கொண்டிருக்கிற தகப்பனே ஒவ்வொருவரையும் கூட நேரத்தில் கொண்டு வாங்க ராஜாவே. இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும். நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுதே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. துவக்கம் முதல் முடிவு பரியந்தமும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். சத்தமா சொல்லணுமே, அல்லேலூயா, ஆமேன். அப்பா வீட்டுக்கு வருகின்ற போதெல்லாம் நாம் எப்படி வரணும்? சந்தோஷமா வரணும். ஆமேன். உற்சாகமா வரணும், மகிழ்ச்சியோடு வரணும். எதற்காக? நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆமா, மற்ற எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் உங்களுக்கு எனக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி எடுக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் என் பிதாவின் வீட்டின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். We welcome each and everyone for the wonderful blessed service of Lord Jesus Christ. Amen. வேதபதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 90 நாம் எடுத்துக்கொள்வோம். சிஸ்டர் கிறிஸ்டி அவர்களை நான் அழைக்கிறேன். சிஸ்டர் கம் சிஸ்டர், வாங்க. பைபிள் எங்கே இருக்குது? இந்த பைபிளை வாசிக்கலாம். சங்கீதம் 90 ஒன்றிலிருந்து கடைசி முடிய நாம் மாறி மாறி வாசிக்கலாம். உங்களிடத்தில் வேதாகம புத்தகம் இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக வேதாகம புத்தகத்தை கொடுக்கிறோம். ஜான் இடத்துலையோ நவீன் இடத்துலையோ யார் இடத்துல கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் வேதாகம புத்தகத்தை கொடுப்போம். சங்கீதம் 90. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராசாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து முளைத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும்
உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களில் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிருபையும் உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமென். தேங்க்யூம்மா. பொதுவாக அந்த சங்கீதத்தை நம்ம அதிகமாக படிக்கிறதில்ல. 91 தான் வாசிப்போம், 90 வந்து நம்ம படிக்கிறதில்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இதை படிக்கின்ற போதெல்லாம், இதை அபியாசிக்கின்ற போதெல்லாம் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மை ஆயத்தப்படுத்துவார். ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை நாங்கள் கழித்து போட்டோம். என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கின்ற போது இத்தனை வருடங்கள் நேற்று தினத்தை போல போய்விட்டது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஜோனத்தன் நான் பார்க்கும்போது இப்போ தான் பிறந்த மாதிரி தர்றான், ஆனால் இப்போ என் ஷர்ட்டு என் பேண்ட்டு போட்டு வரேன். காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நாட்கள் மிகவும் வேகமாகவே போகுது. ஆமென். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஞான இருதயமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனுக்கு விருப்பமுள்ள காரியத்தை செய்து அவர் வருகையில் நீங்களும் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆமென். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. ஆமாம், இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தது. ஆமென். உம்முடைய கிருபைகளால் எங்களை திருப்தியாக்கும். ஆமென். ஒவ்வொருவரையும் அவர் திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆராதனை நாம் அவரை ஆராதிக்கின்ற போது அவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் திருப்தியாக்குவார். எல்லாரும் உற்சாகமாய் கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஐ கால் அப்பான் பிரதர் ஜேம்ஸ், கம் ஃபார்வர்ட். தேவனுடைய ஆராதனை நடத்தபடியாக ஜேம்ஸ் பிரதர். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு துதிக்கான மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக தேவாதி தேவனை நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 150 விதமாக சொல்கிறது, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால சத்தம், வீணை, நம்ம கரங்களில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, ஓசை உள்ள கைத்தாளங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல இந்த முதலாவது மாதத்தின் 4வது வாரத்தில் தேவன் அவருடைய கூடாரத்தில் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நன்றி செலுத்தும் விதமாக 4 வாரங்கள் புது வருடத்தில் முடிந்து போயிடுச்சு. ஸோ கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாள் நடத்துகிற விதங்கள் மிகவும் அற்புதம், அதிசயமாக இருக்கிறது. நம் கொடுத்த வார்த்தை அதுதான், உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தப்படும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகம் யாராவது தலைவர்கள் வராங்க அப்படின்னா அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும்ல. ஆமாம், பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. இந்த உலகத்தை படைத்தவரே வரார் அப்படின்னா அதோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இல்லை, உற்சாகமா, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டத்தார். அதுதான், நாங்கள் உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்கேயும் துதிப்போம், அங்கேயும் வந்து துதிக்க போகிறோம். எப்பொழுதும் உற்சாகமாக நாங்கள் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. துதி மகிமை ஒருவருக்கு மட்டுமே.
என்று சொல்லி முதலாவது பாடலை அவர் உற்சாகமாய் கரங்களை தட்டி நான் பாடுவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
தட்டி ஹalleluya ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுது நம்மை மறவாத ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். இந்த பூமியில நம்ம அநேக நேரம் யாரையாவது இழந்துட்டோம் அப்படின்னா சில நேரம் நம்ம நினைவு கூறுவோம், அவங்க இருந்திருந்தா நல்லா இருக்கும், இல்லை அந்த நபர் இருந்திருந்தா நல்லா இருக்கும், நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த வேதம் சொல்லுது நம்ம யாரனாலும் மிஸ் பண்ணலாமா ஒருவருக்காக. அவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. எல்லாருடைய அன்பையும் அவட பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தகப்பனுடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், ஒரு நண்பருடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், ஒரு சகோதரனுடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், ஒரு தாயினுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க அவரில் நிலைத்திருங்கள், தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளாக வரும். அந்த ஒரு நபரை நீங்க உறுதியாக பிடித்து கொண்டால் எந்த அன்புனாலும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க நேசித்ததினால அல்ல, அவர் நம்மை நேசித்ததினால. அவர் நம்மை நேசித்ததினால பிதாவுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்புங்க. அவர் நம்மளை அவ்வளவா அன்பு கூர்ந்ததுனால தன் ஒரே பேரான குமாரன் நமக்கு இவ்வளவாய் தந்தறினார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. இந்த வேதத்துல அநேக வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்குது. இந்த தேவன் அவருக்காக எழுதினது இல்லை, நமக்காக எழுதினது. வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது என்று வேதம் சொல்லுது பாருங்க. எல்லாமே ஜீவ வார்த்தைகள். ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவரே, அதான் தாவீது துதிக்கும் பொழுது ஒரு நாள்ல 7 முறை துதிக்கிறான் என்று வேதம் சொல்லுது. ஒவ்வொரு முறையும் அவன் ஆடுதான் மேய்க்கிறான், ஆனாலும் அவன் போகும் பொழுது ஆண்டவரை பார்த்து துதிக்கிறான். நம்ம ஏற்கனவே படித்த வசனம் அதுதான். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து நீங்க துதிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வானம், அதனுடைய படைப்பு, சிருஷ்டிப்பு, ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை அவ்வளவா மகிமைப்படுத்தி என்ன பண்ணானா துதித்தான். அதான் ஆண்டவரும் அவனோட கூட இருந்தார். ஏற்ற சமயத்தில் அவன் என்ன பண்ணாரு, தேவன் அவனை உயர்த்தின காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால வேதம் சொல்லுது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னோட கூட இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் பெரியவனாக்குவேன், நீ கலங்காதே, திகையாதே என்று வேதம் சொல்லுது. ஏசாயா 41வது அதிகாரத்தில் 10வது வசனம் 13வது வசனம் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அவ்வளவு ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. 49:10 சொல்லுது, நம்மளை உள்ளங்கையில் ஆண்டவர் என்ன பண்ணி வைத்திருக்காரு, வரைந்து வைத்திருக்காரு. நம்மை மறவாத ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பனை தான் நம்ம இப்போ மறுபடியும் ஒரு பாடலை பாடி நாம துதிக்க போகிறோம். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, உங்களுடைய மந்தையில் நீர் என்னை நடத்தும், என்னை மறவாத நல்ல இயேசுநாதா என்று சொல்லி பாடும். கரங்களை தட்டி என்னை மறவா இயேசுநாதா,
நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் என்னை நடத்தணும் என்று சொல்லி? ஹல்லேலூயா. மனிதர்கள் கையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சிக்குண்டு செதறுண்டு போயிடும். ஆனால் தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எங்கே சிக்கியிருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்ப வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு தேவை. என்ன சரியாக நேர்த்தியான பாதையில் நடத்த நல்ல தகப்பன் அவர். நீ வலது இடது புறம் சாயாதபடி வழி இதுவே என்று சொல்கிற சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அது உணரப்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் நான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் சம்பாசித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நல்ல பயத்தை என்ன பண்ணணும்? ஓரமாக தூக்கி போட்டணும். பேதுரு அலைகளில் மத்தியில் நடக்கும் பொழுது கடலில் அமிழ்ந்து போனாங்க இல்லை? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? வலக்கரம் கொண்டு அவனை தூக்கி விட்டார். முதல்ல சொன்னார், பயப்படாதே. ஏன்னா அவருக்கு தெரியும் எதனால அவன் மூழ்கி போனான்ங்கிற காரணம் ஆண்டவருக்கு தெரியும். என்ன முதல் வந்தது? பயம். அநேகருக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடந்துட்டுனா முதல் வர்றது பயம். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுமோ, ஐயோ எனக்கு இது நடந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன் வலக்கரம் பிடித்து உன்னை நான் என்ன பண்றேன்? உன்னை தூக்கி விடுகிறேன், உனக்கு சகாயம் பண்ணக்கூடிய தகப்பனாக நான் இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, சங்கீதம் 42வது அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவை நான் இன்னும் துதிப்பேன் என்று வேதம் நமக்கு அருமையாக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். நல்ல கலங்குறது, திகைப்பது இதெல்லாம் எடுத்து தூரமாக வச்சுட்டு தேவன் என்னோடு இருக்கிறார், ஏசப்பா என்னோட கூட இருப்பதுனால எனக்கு ஒரு பயமே இல்லை. அதனால் பாட போகிற மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, ஆண்டவரே நான் என்னுடைய ஆத்மா எப்பொழுதும் தேவனை உண்மை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கிறது, வாஞ்சியாக இருக்குது, என்னோட வாஞ்சை எல்லாமே நீர் தான் என்று சொல்லி நம்ம உற்சாகமாக இந்த பாடெல்லாம் பாடும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம்.
ஹalleluya. நம்மை காப்பதற்கு ஒரு வல்ல கரம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு உண்டு. அந்த நம்பிக்கை அனுதினமும் அந்த நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவர் கடைசி வர நம்மளை எதிர்பார்ப்பது அந்த விசுவாசம், நம்பிக்கை தான். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? அன்பு, விசுவாச, நம்பிக்கை இது எப்பவுமே நிலைத்திருக்கணும் இல்லை? அந்த அன்பு பெரியது. அந்த அன்பு பெரியதா இருந்தா விசுவாசம் உள்ள வந்துடும். விசுவாசம் இருந்தா நம்பிக்கையில் எப்படி இருப்போம்? திடமனதா இருப்போம். இந்த மூன்றிலையும் எப்பவுமே எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, எல்லா காலத்திலும் நீ என்னை நம்பு. உன் கால்கள், என்னுடைய கால்கள் சறுக்கும் பொழுது கர்த்தாவே உன்னுடைய கரம் என்னை பற்றி கொள்ளட்டும். பாருங்க, என் கால் வலுவாதபடி என் பாதையை விசாலமாக்குகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, நான் நடக்கும் பொழுது அந்த பாதை சிறியது, குறுகலானதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நான் விழுந்துடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? வழியை விசாலமாக்குகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பான தகப்பன் நமக்கு இருக்கிறாரு என்று பார்க்கலாம். அதனால தான் சொல்லுங்க, இந்த உலகத்தில் என்ன கிடைச்சாலும் கிடைக்காதாலும் ஆண்டோட அன்பில் உறுதியாக இருக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, அத்திமரம் துளி விடாமல் போனால், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருப்ப ஒரு கால் வெட்கப்பட்டு போனதே இல்லை. யோபுடைய வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இல்லை? எல்லாம் கைவிட்டு போன பிற்பாடும் அவன் ஆண்டவர் மேலே நிலைத்திருந்தான். எல்லாவற்றையும் இரட்டத்தினையாக அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அதுதாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம நிற்போம். எத்தனை அலைகள் வந்தாலும் சரி, இதையெல்லாம் தாண்டுவதற்கு எனக்கு ஆண்டவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. இதை தாண்டுவதற்கு எனக்கு பலன் தருவார். நமக்கு எதிராக என்ன காரியம் நடந்தாலும் சரி, எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தகர்த்து போட வல்லவராக இருக்கிறார். அதே கர்த்தர் சொல்லும் பொழுது, நம்மை நோக்கி சொல்லும் பொழுது, ஏசாயா 41:15 சொல்லுகிறது, இதோ போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையும் உள்ளமா பற்கள் உள்ள எந்திரமாக்கிறேன்னு சொல்லாரு. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய் என்று சொல்லி, நமக்கு எதிராக ஆயுதங்கள் வரட்டும், ஆனால் கர்த்தர் என்ன எப்படி வைத்திருக்கார் என்றால், புதிதும் கூர்மையும் பற்கள் உள்ள எந்திரமாக ஆண்டவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நான் மலைகளை மிதிப்பேன். அது பார்க்கும்போது மலை பெருசாக தான் இருக்கும், ஆனால் அந்த மலையை உடைப்பதற்கான வல்லமை ஆண்டவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. துன்பம், பிரச்சனை, கஷ்டம், கவலை எல்லாம் பெரிதாக தோன்றும், ஆனால் ஆண்டோட விசுவாசத்தில் நம்பிக்கையில் இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அத்தனையும் தகர்ந்து போகக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். யாவரும் அதை நினைத்து ஆண்டவரை நம்ம இப்போ ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவர் நம்பி பாடுங்க, கர்த்தர் செய்வார். ஒருவேளை வேதம் சொன்னது போல நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கத்தான் பண்ணும். ஆனால் விரும்புறது வரும். எப்படி வரும்? கர்த்தரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் நீ விரும்பின காரியத்தை உன்னை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற. ஹல்லேலூயா. நீ நெடுங்காலம்தான், கவலைப்படாத, கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் உண்மை மனதுடன் நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்
இயேசுவை நம்புவே, இயேசுவை. பரிசுத்த வேதாகம விதமா சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஒரே ஒரு நாமம் தான் மனுஷர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்ம நம்புகிறோம். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று நம்ம நம்பிக்கை அவர் மேலதான் நம்ம வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வருகையில என்னை நீர் அழைத்து செல்வீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை நீர் வாக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. நீர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப அந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ராஜா. அதற்காக நாங்கள் நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம் ராஜா. நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆம் தகப்பனே, அப்பா அந்த கூடாரத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தான் ஆண்டவரே பெரிதாக இருந்தது ஆண்டவரே. கர்த்தர் ஒருவேளை எங்களை கைவிட்டு விட்டாரோ என்ற எண்ணங்கள் எல்லாம் எங்கள் இதயத்தில் இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சந்திர ரோகியாய் ஒரு மகன் அவதிப்படும் பொழுது ஆண்டவர் அவனுடைய தகப்பன இடத்துல விதமா கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரே, அவன் சொன்னான், ஆண்டவரே என்னோட அவிவிசுவாசம் இருந்தால் அதையெல்லாம் நீர் மாற்றி போடும் என்று சொன்னான். இதைத்தான் நம்ம சொல்ல போறோம். ஆண்டவர், ஒருவேளை எனக்கு அந்த அவிவிசுவாசம் இருந்தால் ஆண்டவர் இந்த ஆராதனையில் நீர் அதை என்னை மாற்றி போடு ஆண்டவர். எந்த அவிவிசுவாசம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவரா இருக்கிறேன் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கிறது, என்னுடைய வேலை நான் நினைத்த மாதிரி இல்லை, குடும்ப வாழ்க்கை நான் நினைத்த மாதிரி இல்லை ஆண்டவரே, கடன்கள்ல நான் அகப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர், இதுல இருந்து நான் எப்படி மீள முடியும் ஆண்டவரே? அப்ப வியாதியில நாங்க மாட்டி இருக்கிறோம் ஆண்டவர், இதுல இருந்து நான் எப்படி வருவது ஆண்டவர்? அப்படி நான் அமிழ்ந்து போவேனா? இதுதான் அநேகருடைய கேள்வி. கவலைப்படாதுங்க, காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. என்னுடைய நம்பிக்கை நான் அவர் மேலதான் வைத்திருக்கிறேன். நான் இயேசுவை நான் நம்புகிறேன். எல்லாரும் சொல்லுமா, இயேசப்பா நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவர். இயேசப்பா நான் உம்மை முழு மனதோட நான் நம்புகிறேன் ஆண்டவர். என்னோட அவிவிசுவாசத்தை எல்லாம் மாற்றி போடுங்க இயேசப்பா. என்னோட அவிவிசுவாசம் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. என்னுடைய அனைத்து குடும்பம் ஆண்டவர், இந்த சபை முழுவதும் ஆண்டவர் உடைய பலத்த கரத்துக்குள் இருக்கட்டும் ஆண்டவர். உடைய பலத்த கரத்துக்குள் இருக்கட்டும் ஆண்டவர். நீர் ஏற்ற வேளையில் உயர்த்துவீர் ஆண்டவர். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையை உடைய கரத்தில் வைத்திருக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் அன்பு அப்பா ஆம் தகப்பன் பாவியாக இருக்கும் பொழுது எங்கள் மேல் கிருபை வைத்து அன்பு கூர்ந்த தகப்பன் ஆண்டவர். அப்பா உம்மை நம்பும் பொழுது, அப்பா முதலாவது உம்மை நாங்கள் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் அருளாதிருப்பீர் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை மட்டுமே தேடுகிறோம் ஆண்டவர். ஒருவருக்கே நாங்கள் துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா நாங்கள் என்றென்று ஆண்டவர் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவர். அப்பா அந்த உலகத்துல நீர் எங்களை அப்பா ஒளியாக வைத்திருக்கிறீர். உம்மை பிரதிபலிக்கும் ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கும்படி நீர் எங்களை வைத்திருக்கீங்க ஆண்டவர். எங்களுடைய செய்கைகள், கிரியைகள், எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உம்மை போல் மாறட்டும் ஆண்டவர். இந்த நாளில் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா எங்களுடைய இருதயத்தை நீர் புதிதாக்குனதற்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆம் தகப்பனே, பழையவைகள் எல்லாம் கடந்து போய் எல்லாம் புதிதான என்று சொன்னது போல என்னை நீர் புதிதாக்குனதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அந்த ஆராதனை பிரசனம் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொன்றுக்கு நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அளவற்ற பிரசனத்திற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர் ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா வர தடைப்பட்ட மக்களையும் ஆண்டவரே வர நாட்களில் நீர் கூட்டி சேர்க்க போவதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்துல அப்பா உம்முடைய ஆண்டவரே ஆலயத்துக்கு வரக்கூடிய ஆடுகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் கூட்டி சேர்ப்பீர் உமக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம் ராஜா. சபையா ஆண்டவர் ஒரு விஷயம் இந்த பாதத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்ப அந்த ஆராதனை நீர் சுகந்த வாசனையர் ஏற்றுக்கொண்டமைக்கு உமக்கு நன்றி இயேசுவே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம்.
அப்படி நம்ம இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். இறக்க நேரமுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். இல்லை உற்சாகமாக கலந்துக்கலாம். தேங்க்யூ. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அமருங்கள். சபையினுடைய அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையினுடைய முக்கிய அறிவிப்புகளை வேகமாக வாசிக்கிறேன். இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அபுதாபி தமிழ் திருச்சபை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு முசாஃபர் பத்ரன் சர்ச் வளாகத்திலே F2 ஹாலிலே கொடுக்கிறது. ஆங்கில ஆராதனை நாளை தினத்திலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி அளவிலே F1 ஹாலிலே சபை கொடுக்கிறது. 2 சபைகளுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. டிரான்ஸ்போர்ட்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். தயவாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அபுதாபி, முசாஃபா மற்றும் முசாஃபா சுற்றுவட்டாரத்தில் எல்லா கேம்பில் இருந்தும் டிரான்ஸ்போர்ட் ஒழுங்கு செய்து சகோதரர்களை அழைத்து வருகிறோம். இதை எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் ஒட்டுமொத்தமாக ஜான் ரஷீத் அவர்கள் பார்க்கிறார்கள். தயவாக இந்த நம்பரை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. நேரத்துக்கு வருவதற்கு உபயோகமாக இருக்கும். சபையினுடைய மற்ற கூடுகளை குறித்து நான் வாசிக்கிறேன். பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு வாரமும் புதன் இரவு 8:30 மணிக்கு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நமக்காக வேத பாட வகுப்பில் எடுத்து வருகிறார்கள். இதனுடைய தொகுப்பு வீடியோக்கள் யூடியூப் சேனல் இருக்கிறது. ஜூமிலே லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது. தயவாய் நம்முடைய யூடியூப் சேனல் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அபுதாபி தமிழ் திருச்சபையுடைய யூடியூப் சேனல் போனீங்கன்னா எல்லா பைபிள் ஸ்டடியுடைய தொகுப்பு வீடியோக்கள் இருக்கிறது. எபிரேய நிருபத்தை குறித்தான கடைசி பாகத்தில் வந்திருக்கிறோம். போன வாரத்தில் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கான மெடிடேஷன் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. நீங்கள் மறுபடியுமாக யூடியூப் சேனலில் போனீங்கன்னா எபிரேயர் நிருபத்தை குறித்தான மொத்த பைபிள் ஸ்டடியும் நீங்கள் பார்க்கலாம். தயவாய் நேரம் கிடைக்கும் போது மற்ற காரியங்களை செய்வதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை நிதானமாய் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பாஸ்டர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் எழுதிய ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்தான வேத ஆராய்ச்சி புஸ்தகம் ஆங்கிலத்திலே வெளியிட்டிருக்கிறோம். அதனுடைய விலை 20 திராம். அது ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும்தான், பிரிண்டிங் காஸ்ட் மட்டும்தான். தயவாய் நீங்கள் அதை வாங்கி செல்லுங்கள். குடும்பமான மட்டிலே புஸ்தகம் படிக்கிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கி நிறைய ஃபேமிலிஸில் கிட்ஸ் மத்தியில் புக்ஸ் ரீடிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தயவாய் ஒரு ரொம்ப நல்ல ஹேபிட் புக்ஸ் ரீடிங். இணையத்திலையும் மற்றும் யூடியூப்லேயும் பிள்ளைகள் பார்ப்பதை காட்டிலும் அமர்ந்து புஸ்தகத்தை படிக்கிற பழக்கம் மிகவும் நல்ல பழக்கம். அவருடைய அறிவை மாத்திரமல்ல எல்லா விதத்திலும் அது உபயோகமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ். இப்படியாய் வேதத்தை குறித்தான வேத புஸ்தகங்களை குறித்தான ஆராய்ச்சி புஸ்தகங்கள், வரலாற்று புஸ்தகங்கள், இப்படியான புஸ்தகங்களை வாங்கி நீங்கள் பிள்ளைகளுக்கு வாசிப்பதற்கும் நீங்களும் வாசிப்பதற்கும் கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மென்ஸ் மீட்டிங் போன வாரத்தில் அநேக சகோதரோடு இதை குறித்து பேசணும். ஒரு நல்ல நேரத்தில் பாஸ்டரிடத்திலும் சில கருத்துக்கள் பகிரப்பட்டது. காரணம், ஆராதனை நடக்கும்போது ஃபேமிலி கீழே நிற்க வச்சுட்டு மென்ஸ் மீட்டிங் வைப்பதாகிலும் அல்லது ஃபேமிலி வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் கிளம்பி வர்றதாகிலும் சற்று சிரமமான காரியம் என்பதனால இன்னும் கூட உங்களுடைய சகோதரருடைய உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஆராதனை முடிந்த பிற்பாடு எல்லோருக்கும் ஏற்ற சமயத்தில் குடும்பம் மட்டிலே இதுவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். உமன்ஸ் மீட்டிங் மென்ஸ் மீட்டிங் ஒரே டைமில் வைக்கலாமா அப்படி என்று. வி நீட் யுவர் ஃபீட்பேக். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உமன்ஸ் மீட்டிங் எவ்ரி லாஸ்ட் Thursday 8 to 9:30 பாஸ்டரோட வீட்டில் நடைபெறுகிறது. யூத் மீட்டிங் எவ்ரி லாஸ்ட் Friday 7 PM பாஸ்டரோட வீட்டில் நடைபெறுகிறது. உபவாச கொடுகை ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்திலே சபை கொடுகையிலே உபவாச கொடுகை இருக்கிறது. ஒரு 1/2 hour ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உபவாசித்து ஜெபிப்பதற்காக ஜெப குறிப்புகள் தியானிக்கப்படும். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். தயவாய் நீங்கள் உபவாசத்தோடு வாருங்கள். கம்யூனியன் சர்வீஸ் தமிழ் சபைக்கான திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் வாரத்திலும், ஆங்கில திருச்சபைக்கான திருவிருந்து ஆராதனை மாதத்தில் 3வது வாரத்திலும் கம்யூனியன் சர்வீஸ் இருப்பது. நீங்கள் ஆயத்தமாய் வருவதற்காக இந்த அறிக்கையை நாங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். கிட்ஸ் மினிஸ்ட்ரி எவ்ரி Friday 5:30. மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டேன் இந்த வாரம். தயவாய் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ப்ளீஸ் கிட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். ஜூம்லேயே வர வைப்பதற்கு வராத பிள்ளைகளை நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கூட்டின்னு வந்து விடுங்க. லெட் தெம் ஆன்சர் why they didn't come. இந்த வாரத்தில் ஷாலின் ஹாஸ் டு எக்ஸ்பிளைன் லிப்னி டீச்சர் why she didn't sit. ஓகே ஷாலி. ஸோ குடும்பமான மட்டிலே கிட்ஸ் மினிஸ்ட்ரியை நடப்பதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரயாசப்பட்டு வருகிறோம். ஆராதனையின் பொழுதே ஒரு ஹால் கிடைக்க வேண்டும் என்று தயவாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிற பெயர்கள் இங்கே இருக்குது. இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி மாதம் நிறைய பேருக்கு பர்த்டே, வெட்டிங் டே. ஓகே, இதுதான் முதல் முறையாக எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பவர்கள் யாராவது இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். இஸ் எனிஒன் ஹியர் வர்ஷிப்பிங்? பிரதர் வாழ்த்தி வர இருக்கிற பிரதர், உங்களுக்கு என்று ஒரு சின்ன படிவம் தரோம்.
தயவாய் ஆராதனை முடிந்த பிற்பாடு நீங்கள் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், போதகரை சந்தித்து விட்டு செல்லுங்கள். சகோதரத்தில் நீங்கள் அறிமுகமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிற்கான கேலண்டர் இருக்கிறது, தயவாய் நீங்கள் அதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். புக் மார்க் இருக்கிறது, பைபிள் புக் மார்க் இருக்கிறது, நீங்கள் அதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பாஸ்டர் தில்லுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிஷன் மினிஸ்ட்ரியுடைய அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். ஜார்க்கண்டில் நடக்கிற ஊழியத்தை, மிஷினரி ஊழியத்தை இன்மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் தாங்கி வருகிறது. தயவாய் ஊழியம் செய்கிறவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படியான மிஷன் ஃபீல்டுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்பினால் என்வெலப் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ரீசனை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி தயவாய் அதற்கான காணிக்கைகளை செலுத்துங்கள். கல்விக்காகவும், சபை கட்டுவதற்காகவும் மற்றும் மருத்துவத்திற்காகவும், அங்கு ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாகவும் தயவாய் நீங்கள் இறங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் போன வாரத்தில் சொன்ன மாதிரி இங்கே வரவங்களுடைய நேம் மற்றும் நம்பர் மற்றும் எமிரேட்ஸ் ஐடி நாங்கள் கேட்டிருந்தோம். இதை நம்ம சபையினுடைய இந்த அலுவலகத்தில் இருக்கிற இந்த பிரதரன் சர்ச்சுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். நிறைய பேர் நம்பர் மட்டும் தான் எழுதிருந்தீங்க, எமிரேட்ஸ் ஐடி எழுத மறந்துட்டீங்க. இதை மறுபடியும் சர்க்குலேட் பண்ணுறோம். உங்கள் பேருக்கு நேராக டெலிஃபோன் நம்பர் இருந்துட்டு எமிரேட்ஸ் ஐடி இல்லைன்னா ப்ளீஸ் ஃபில் இட் அப். இந்த வாரத்தில் இதை நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த வளாகத்தில் இப்போது பார்க்கிங் பேமெண்ட் இருக்கிறது. தயவாய் புதுசாக ஒரு யாராவது வந்திருந்தீங்கன்னா அல்லது போட மறந்துட்டு இருந்தீங்கன்னா தயவாய் பார்க்கிங் பே பண்ணிங்க, ஃபைன் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதை நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கூட காணிக்கையின் சிறப்பு பாடலை சோனியா சிஸ்டரோட பிள்ளைகள் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து கிறிஸ்டோபர் பிரதர் ஜெபிப்பார்கள். வாங்க.
செய்வாராக. கர்த்தருடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கையாகவும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் ஜெபிப்போம். இந்த நாட்களிலும் கூட நம்மளை இந்த இடத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு நாம் என்றென்றைக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்தில் கடந்து வரும்படியாகவும் இந்த இருக்கிற வேக்கன்ட்ரிஸ் எல்லா சேரும் ஃபில் பண்ணும்படியாகவும் கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரே சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் நீர் கூட்டி சேர்த்திருக்கிற உங்களுடைய தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களை நீர் அறிகிறீர். உங்களுடைய வார்த்தைகள் சத்தியமும் ஜீவனுமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவரை தடையற்றவர்களாக ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வரும்படியாக செபிக்கிறோப்பா. யார் யார் பிரச்சனையோடும் பாரங்களோடும் கடந்து வந்திருக்கிறார்களோ கர்த்தர் எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் முடிசூட்டி பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட அப்பா ஃபைனான்ஸ் ரீதியாக கஷ்டப்படுகிறோம் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பலவீனமாக இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நீ வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் சுவாமி படைக்கப்பட்ட இந்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இன்னும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரை கரம் நீட்ட முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பேருடைய ஆண்டவரை வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் வருங்களுடைய நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. மட்டுமில்லாமல் ஆண்டவரை புதிதாக எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை இன்னும் அநேக ஆத்துமக்கள் இந்த இடத்தில் வந்து உண்மை சேவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் சுவாமி ஹல்லேலூயா ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் எங்களுக்காக நீர் பேசி கொண்டிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே திருமண நாள் ஆண்டவரை பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் ஆண்டவரை போதிக்க ஆண்டவர் உம்முடைய தாசனையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு நீர் தாரும் சுவாமி. உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு மூலம் ஜெபங்களும் பரலோக பிதாவே ஆமென். Thank you, brother. Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தர் மீண்டுமாய் அவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் அடியனுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபையை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல வார்த்தையை பேசும்படியாய் என்ற பிரதர் ஜெபம் பண்ணார். ஆவியானவர் இந்த நாளில் அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கின்றது. ஆமென். வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக தேவனுடைய நாம மகிமைப்படும்படி யாருன்னா சாட்சி சொல்ல ஜெபித்து வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நீங்கள் வந்து சாட்சிகளை சொல்லும்படி நான் கேட்குறேன். 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். சாட்சி சொல்ல முடியாது யாருன்னா இருப்பீர்கள்னா தயவாக வந்து சாட்சி சொல்ல முடியாதுன்னு கேட்குறேன். எல்லாம் நான்சி மாவை கரம் தட்டி வரவேற்கலாமா? ஆமாம். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். நான் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நான் லாஸ்ட் இயர் 2025 மே மந்த் வந்து ஐ வாஸ் டயக்னோஸ்ட் கேன்சர் அண்ட் இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். அதனால நடுவில் வர முடியல. பட் கர்த்தர் கொடுத்த பலத்தினால இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்காக நான் பரிபூர்ண சுகம் அடைந்து அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இனி வருகிற நாட்கள்லையும் அநேக காரியங்கள் ஆண்டவர் என்ன வச்சு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நான் செய்கிறதுக்கு இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுக்க என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணார் இந்த நாட்களில். ஸோ அதுக்காக தேவனுக்கு நன்றி. எனக்காக அநேகர் ஜெபிச்சிங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப வேகமாக கர்த்தர் செய்த பெரிய அற்புதத்தை சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். All things are possible only by the Lord Jesus Christ. Hallelujah. ஆமா. மனிதர்கள் கைவிடலாம், ஏன் மருத்துவர்கள் கூட கைவிடலாம். ஆனால் நம்மை அழைத்த தேவன்
அவர் கைவிடாதவர். ஆமென். ஆமாம், வெக்கேஷனல் போன பசங்களாம் வந்திருக்காங்க. இந்த லார்ட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். பிரீத்தி, எல்லாருக்காக நன்றி. வேறு என்ன சாட்சி சொல்லணுமா? சில ஃபேமிலிஸ் வரல. சபைக்கு வராத குடும்பங்களை நாங்கள் விசாரிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் மீண்டும் விசாரித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஸோ தேவனுடைய வாங்கம்மா ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என் இருதயம் எப்படி இருந்தது? ஆமென். அல்லேலூயா. மற்றதெல்லாம் கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசிட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 2025ஆம் வருடம் என்னுடைய மகளுக்கு கேன்சர்னால் பாதிக்கப்பட்டா. ஆனால் அந்த சமயம் கர்த்தர் என்னை இங்கே வச்சுருந்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ பாடுகள், ஹீமோ பண்ணும்போது அவளுக்கு ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன், எல்லா காரியங்களையும் கர்த்தர் கூட இருந்தார். அது ஒரு அதிசயம், அற்புதம். அது சொல்லணுன்றதுனால தான் நான் இப்போ இங்கே எழுந்து வந்தேன். கர்த்தர் அவரோட ஜீவனோடு இன்னைக்கு 2026ஆம் வருடம் நேற்று அவளுக்கு பிறந்த நாள். கர்த்தர் புதிய வருஷத்துக்கான கிருபை செய்திருக்கிறார். அதே மாதிரி ஜீவனை கொடுத்தாரு. அது பெரிய கிருபை. அவர் செய்த அதிசயம், அற்புதம். அவர் அற்புதத்தின் தேவன். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதனால் அதை சாட்சியாகவும் சொல்கிறேன். ஏன்னா நான் கூட இருக்கும்போது எனக்கு அவள் படுற ஒவ்வொரு பாடுகளையும் பார்க்கும்போது எனக்கு ப்ரெஷர், சுகர் நான் பயங்கரமாக ஹையாக ஏறி போய் நான் தலை சுற்று அப்படியே மயக்கத்திலே தான் நடப்பேன் நான். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லிட்டு எனக்கும் பலன் தந்து நடத்தினார். அதுதான் பெரிய கிருபை. அதே போல் கடந்த ஜனவரி 1 வீக்கில் குழந்தைய பார்த்துக்க தானே நான் இங்கே இருக்கேன். அந்த குழந்தைக்கு அயன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அவள் சாப்பிடவே மாட்டா. நான் இப்போ ஜனவரி 1லேருந்தே பார்க்கும்போது ஒரு 15-20 நாள் அவள் சாப்பிடவே இல்லை. அப்போ ஒரு நாள் ஆண்டவர், ஏன் அவள் சாப்பிட மாட்டேங்கிறா, நான் என்ன செய்யணும் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் நீ என்ன சாட்சியாக நிற்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். அவள் நான் சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரே, அவள் சாப்பிடணும், அவள் சாப்பிட்டானா நான் சாட்சி சொல்கிறேன். இப்போ கடந்த 4 நாட்களாக அவள் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அவளுக்கு அயன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். டாக்டர்ஸ் வெயினில் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, குழந்தைய அவள் சும்மாவே கத்திக்கிட்டே இருப்பா, பயங்கரமாக இது பண்ணுவாள். அப்போ இவளை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துறது சாமி? இந்த வெயினில் இன்ஜெக்ஷன் பண்ணாமல் நீங்கள் அவளுக்கு வேறு ஏதாவது நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி அங்கேயும் ஜெபம் பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் வச்சு. அப்போ டாக்டருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணுறாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருக்கோம் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக. ஆலோசனை பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு பவுட்ரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு அயனில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுவும் கர்த்தர் கேட்டதை கொடுக்கிறவர் தேவன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ அம்மா. அல்லேலூயா. வேற யாருன்னா? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் இது வாங்கியிருக்கீங்க? How many of you have received this? எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? எத்தனை பேர் இதை படிச்சிங்க? இதனுடைய அர்த்தம் யாருக்குன்னா புரிஞ்சுதுங்களா? எத்தனை பேர் படிச்சிங்க? இல்லை சும்மா எத்தனை பேருக்கு செவத்தில் மாட்டிட்டு போயிட்டீங்களா? ஆமென். ஆவியானவர் அடியனுக்கு இந்த வார்த்தையை சபைக்கு கொடுக்கும்படியாய் கொடுத்தார். இந்த இயரில் 2026 இஸ் த இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன். எதற்காக ஆயத்தப்படணும்? ஜேம்ஸ் பிரதர் சொன்னார், பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ மற்றவர்கள் வருவார்கள் என்றால் நாம் அநேக காரியங்களுக்காக ஆயத்தப்படுறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் திரும்ப வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா எல்லாருக்கும் தருவார். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று. இந்த நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பாரத்தை எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் தயவாய் நன்றாய் கவனிங்க. கர்த்தருக்கு சித்தமாக இருப்பின்
2-3 வாரங்களுக்கு இந்த சீரியஸை நான் எடுக்கலான்னு விரும்புகிறேன். எல்லோரும் கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம என்ன அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தின் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை, ஞானத்தின் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவீடில் கண்ணீர் விடுவாயே. பழைய கீர்த்தனையில் அருமையாக எழுதியிருக்கிறது பாடல். You may not be knowing this song. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூர்ந்து கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதான பாடல். மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட. கதியாம் ரட்சண்ய கண்டு நீ மகிழ்ந்திட. காலம் இதுவே நல்ல காலம் அறியாயோ. காலம் இதுவே நல்ல காலம் அறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த. தவணையின் காலமீது விட முடியலாமே. தவணையின் காலமே வருடம் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் விடுவாயே. ஆமாண்டவரே, காலத்தின் அருமையை அறிந்து வாழும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசும்படியா நான் கேட்கிறேன் அப்பா. அடியனோடு கூட இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே இப்படி வார்த்தையில் பேசட்டும் அப்பா. நான் அல்ல, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஜீவனை கொடுக்கட்டும் அப்பா, நம்பிக்கையை கொடுக்கட்டும் தகப்பனே. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் let us prepare to meet the Lord Jesus Christ. இயேசுனுடைய வருகையிலே உம்மை நாங்கள் சந்திக்கப்படும்படியாய் என்னையும் இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் ராஜாவே. தொடர்ந்து நீர் பேசுவீராக. அடியனையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட உம்முடைய இரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
பழைய பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? How many of you know this song? நிறைய பேருக்கு தெரில. நவீன் தெரியுது, நிறைய பேர் தெரில. என்னுடைய தகப்பனார் ஊழிய காலத்தின் நாட்களில் திருச்சபையில் பாடின பாடல்கள். இந்த பாடல்கள் இன்னும் ஜீவனோடு இருக்கின்றது. ஏனியோ இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாய் நாம் வாசித்த வேதாகம பகுதியிலிருந்து ஒரு வார்த்தை நான் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 90:12 எடுத்து நாம் வாசிப்போம். Psalms 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். ஆமாம், எப்பொழுதெல்லாம் இந்த ப்ளூரெல்லாம் வருது நான் சொல்லுவேன், எப்பொழுதெல்லாம் அந்த இடத்துல எனக்கு போதித்தருளும். என் நாட்களின் திரும்ப படிமா, என் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எனக்கு போதித்தருளும். வேதத்தில் எங்களுக்குன்னு இருக்குது. எங்கள் ஒய்ஃப் திருப்ப ரீஎட்ரேட் பண்ணுறாங்க அதை. ஆனால் நாம் படிக்கின்ற போது, எனக்கு என்று படிக்கின்ற போது அது நமக்கு அது உண்மையாகவே அது பொருந்தும். ஆமென். ஆங்கிலத்தில் teach us to number our days that we may gain a heart of wisdom. Teach us to number our days. நாட்களின் ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள நானும் ஏன் எண்ண வேண்டும் என்று மோசே எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை படிக்கின்ற போது யோசித்திருப்பீர்கள்? நாட்களின் ஒவ்வொரு நாட்களை குறித்து நாம் எண்ணுவது என்றால் கேலண்டரை பார்த்துட்டு அல்லது வருஷத்தில் காரியங்களை குறித்து நாம் எண்ணுவது கிடையாது. அது அல்ல. இது வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. நாங்கள் எங்களுடைய உலகத்தில் இந்த வாழ்கிற அந்த வாழ்க்கையில் ஞானமுள்ளவர்களாய் வாழும்படி என்னுடைய நாட்களை நான் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆவியானவரே எனக்கு போதியும். போதியும் என்றால் என்ன? somebody has to teach you how to live. நீங்கள் நானும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், தேவனை சந்திக்கும்படியாய் நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆவியானவர் இவ்விதமான வேலைக்காரன் மூலமாக, போதகர் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். ஏன் வேதத்தை வாசிக்கின்ற போது உங்களோடு கூட அவர் நேரடியாகவே பேசுவார். என்ன பேசுவார்? என் மகனே, என் மகளே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தையின்படி நீ நடப்பாய் என்றால் என்னுடைய வருகையிலே நான் வருகின்ற போது உன்னை நான் எடுத்துக்கொள்ளும்படியாய் உன்னை நான் பக்குவப்படுத்துவேன். I will teach you how to walk. நமக்கு போதிக்கிற, நம்மை வழிநடத்துகிற, உங்களையும் என்னையும் கரத்தை பிடித்து கொண்டு போகிற கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையை நீங்கள் நானும் தியானிக்கின்ற போது இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்காக, பிரதர் அருமையா சொன்னார், இது பொதுவாக எழுதல, தேவனுக்காக எழுதல. ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. All the verses of the Bible is written by the inspiration of the Holy Spirit for the edifications of every individual. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் ஆராய்ந்து அறிந்து ஏற்கனவே ஒவ்வொன்றையும் அவர் அருமையாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுதி சென்றிருக்கிறார். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு எனக்கும் நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது. ஆமேன். ஆமாம், பக்கத்து நாட்டில் இப்போலாம் எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரில, உலகம் மிகவும் பயத்தில் இருக்குது. ஆமேன். முக்கியமாக நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. காலம் கொடுமையாக இருக்கின்றது. பொல்லாங்கனுடைய கரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். என்றைக்கு என்ன நடக்குமோ என்று நமக்கு தெரியாது. நேற்று தினத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. போன வாரம் இருந்தவங்க இந்த வாரம் இல்லை. டிசம்பரில் இருந்தவங்க ஜான்வரியில் இல்லை. போன மாதத்தில் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை. வாழ்க்கையை நீங்கள் நானும் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது. we cannot control my life. பக்கத்தில் ஒருங்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி என்றால் என்ன? உங்களுடைய ஜீவனுக்கு நீங்கள் அதிகாரி அல்ல. Nobody can control your life. No one can control except the Lord Jesus Christ.
ஆண்டவர் மாத்திரமே காரணம். அவர்தான் உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் இரத்தத்தை சிந்திருக்கிறார். எனவே வேதம் சொல்கின்றது, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது வாழ்க்கையை. ஆனால் நீங்கள் நானும் அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது, எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி உடை உடுக்க வேண்டும், எப்படி நம்மை அலங்காரித்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களின் மணித்துளிகளையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று யார் தீர்மானிக்கணுமாம்? நீங்களும் நானும் தீர்மானிக்கணும். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கின்ற போதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் நினைப்பதை நாம் செய்ய முடியும். ஆமென். இந்த ஆத்துமா என்ன பண்ணோம்? இதுக்கு ஒன்றுமே தெரியாது. வாழ்கிற ஒவ்வொரு வருடமும் மாதமும் சூப்பராக வாழும், மனம் போன போக்கில் எல்லாவற்றையும் செய்யும். இந்த சரீரம் மண்ணுக்கு போகின்ற போது தான், ஐயோ என் ஆத்துமாவை அவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு, ஆத்துமா அங்கே போய் வாழணுமே. இந்த வாழ்க்கை அனித்தியமான வாழ்க்கை, இது ஒரு டெம்பரரியான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நான் நித்திய காலமாய் வாழப்போகிறேனே, அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேனா, நான் அவரோடு கூட வாழ முடியுமா என்று அப்போது திரும்ப ஆத்மா என்ன பண்ண சரீரத்திற்குள்ள வர விரும்பும். that will be too late. ஆமென். அது ஒன்றை யாரும் செய்ய முடியாது. சில பேருக்கு கர்த்தர் திரும்ப கொடுக்குறாரு, போடா போய் போய்ச்சிக்கணும். வேதத்தில் ஒருத்தருக்கு 15 வருடம் கொடுத்தாரு. யார் அவரு? ஆமென். உஷாரிச்சுக்கினார் அவரு. அல்லேலூயா. ஜெபித்தார், ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குமப்பா, இனி நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வேன், உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ்வேன் என்று சொல்கின்ற போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தபடினாலே அவருக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி. சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நேற்று தினத்தில் நான் சகோதரத்துக்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சாட்டர்டே சர்வீஸ்க்கு வரணும்னா மார்னிங்லேருந்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் சார். நாங்கள் மார்னிங்லேருந்தே பிள்ளைங்களை குளிக்க வைக்கிறோம், எந்த ட்ரெஸ்ஸு போடணும் என்ன எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறோம். காரணம், ஆலயத்திற்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். திருமணம் என்றால் பல மாதங்களுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஆயத்தம் பண்ணுறோம். எக்ஸாம்ஸ் என்றால் நீங்கள் என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்களை 7வது 8வது 5வது படிக்கும் போதே MBBSக்கு படிக்க வைக்கிறோம். காரணம் என்ன? ஆயத்தப்படுத்துகிறோம். we do everything for our kids. எல்லா காரியத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறோம்? ஆயத்தப்படுத்துகிறோம். குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு வீடு வாங்குகிறோம். வளர்கிறதுக்கு முன்பதாகவே அநேக காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஆமென், நல்லது தான், இது நான் தவறு என்று சொல்ல. ஆனால் முக்கியமானது ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். we forget to teach our children, we forget ourselves. நம்மையே நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய மறந்து விடுகிறோம். என்னது? ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவதை நாம் மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், வேதனைகள், கவலைகள், பாடுகள், நிந்தைகள் உங்களுடைய என்னென்ன வாழ்க்கையை மோதிக்கொண்டே தான் இருக்குது. இட் இஸ் லைக் a wave every day, every minute, every human being. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது பல போராட்டங்களை அவன் சந்திக்க நேரிடுகின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுறோன்னா, we totally forget. நாட்களை என்னும் அறிகிற அறிவை நாம் மறந்து விடுகின்றோம். காலத்தின் போக்கிலே வாழ்ந்து விடுகிறோம். நான் என்ன நேற்று இந்த மார்னிங் நினைக்கிறேன், நான் டிரைவ் பண்ண வரும்போதோ என்னோட நண்பர் பேசினார். அவர் 60 வருடங்கள் கழிந்து ஊருக்கு போயிட்டார். அப்போ ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். மகனே, உனக்கு வயது எத்தனை தெரியுமா? அப்போது ஐ வாஸ் திங்கிங், ஆண்டவரே இன்னும் நான் யோசிக்கல அதை பற்றியே. கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுக பலனை கொடுத்திருக்கிறார், மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஊதியத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா சபையை கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். ஐ டோன்ட் திங்க் ஆஃப் மை ஃபியூச்சர். Nobody thinks of your future. What is our future? What will be our future? நாம் நினைப்பதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் தான் நாம் நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கு எத்தனை நகை இது பண்ணணும், பிள்ளைகளுக்கு எங்கே என்ன பண்ணணும், எல்லாமே இட் இஸ் ஆல் குட். பிள்ளைகளுக்கு நீங்கள் ஞானம் செய்வது நல்லது தான். ஞானமுள்ள பெற்றோர்கள் நிச்சயமாக அதை செய்யணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துவதை நாம் மறந்துடுறோம். We live according to your own understanding.
we live on this earth according to our own plan. ஒருவேளை மனைவியினுடைய பிளான் பிரகாரம் வாழலாம், கணவனுடைய பிளான் படி வாழலாம், பெற்றோருடைய பிளான் படி வாழலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, என் மகனே, என் மகளே, உன்னுடைய சுய சித்தத்தின்படி வாழாமல், நீ நினைக்கிற பிரகாரமாய் வாழாமல், ஆல்வேஸ் obey my word, always obey my commandment, so that you will live forever. ஆமென். நித்திய காலமாய் வாழும்படியாகத்தான் கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே அனுப்பினார். அவர் ரத்தம் சிந்தினதுக்கு ஒரே ஒரு காரணம், உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்ன பண்ணணுமா? நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஆமென். ஒருவரும் கெட்டு போக கூடாதான், எல்லாமே நித்திய ஜீவனை அடையணுமா? அதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய குமாரனே உங்களுக்காக எனக்காகவும் பாவமாக்கினார், நமக்காக ரத்தத்தை சிந்தினார். பிதாவினிடத்தில் இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு, என் மகன் வந்துருவான், he will change today, he will come to salvation today. இன்னைக்கு இருதயத்தை ஒப்பு கொடுப்பாள், அவன் கொடுப்பான். கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடோடி வருவார்கள், தன்னை புதுப்பித்துக் கொள்வார்கள். they will become a new creature. பிரதர் எல்லாம் சொன்னாரு, இனி நம்ம பழையவர்கள் அல்ல, இனி புதிய மனுஷியாய் வாழவோம். ஒரு வாரம் தான் அது. நியூ இயரில் அந்த 31st நைட்லேருந்து அந்த ஒரு 1 வீக் வந்து இந்த ஜாலியாக அது போய் எனக்கு என்ன பாபுதர், இனி நான் 10 chapter படிப்பேன், இனி நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், இனி நான் ப்ரேயர் பண்ணுவேன். I will complete the Bible this year, I will do that, I will do this, I will put offering, எல்லாமே கொஞ்ச நாள் தான், ஒரு 1 week 2 weeks 3 weeks. ஏசி ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன் ஃப்ராங்கிக்கு ஜான். ஆமென். கம்மி பண்ணு ஜஸ்டின். அல்லேலூயா. ஆனால் 24 நாள் ஆகிவிட்டது. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம். என்னையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நான் படுத்துருவேன். 2 மணிக்கு திடீர்னு கண் திறந்து பார்த்தா ஒரு சின்ன குட்டி லைட்டு இருக்கும், மொபைல் லைட்டு. என்னன்னு பார்த்தா 2:30 மணிக்கு ஒரு அம்மா பைபிள் படிச்சு நிற்பாங்க. எல்லாரும் அயர்ந்த நித்திரையில் இருப்போம். என்னம்மாண்ணா, ஐ நீட் டு கம்ப்ளீட் த பைபிள். எவ்வளோம்மா படிச்சிருக்கிற? கேன் ப்ளீஸ் டெல் மீ, எத்தனை? 24 நாளில். ஆமென். கை தட்டுறதுக்குலப்பா, நீயும் நானும் படிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இது கலகலப்போ எல்லாரும் பெருமைப்படுத்து உற்சாகப்படுத்துறது கிடையாது. we must read, reread, recite and repeat. அல்லேலூயா. வேத வார்த்தைகளே தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 மணிக்கு படுத்தாலும் 3 மணிக்கு படுத்தாலும், ஐ எம் நாட் போஸ்டிங்கர், ஆனஸ்ட்லி ஐ எம் டெல்லிங். கர்த்தருடைய நாம மையப்படும்படியா நான் சொல்கிறேன். ஐ லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் மை வைஃப். ஆமென். நீங்களை நான் நல்ல காரியங்களை வந்து கற்றுக்கொள்வது தவறு இல்லை. ஆமென். எப்பொழுது நல்லது தான். என்னோட அதிகமாக பைபிள் படிக்கிறாங்கன்னா, நான் நிறைய முறை படித்து முடிச்சிட்டேன், ஆனால் இன்னைக்கு படிக்கிறேன்னு தான் கேள்வி. அல்லேலூயா. 10 முறை 100 முறை படிச்சுட்ட பரலோகத்து இடன்னு எங்கேயுமே பைபிள் வசனம் சொல்ல. பரிசுத்தமாய் உன்னை பாதுகாத்து கொண்டால் கடைசி நிமிடம் பரியந்தம், until the end we must be holy. பரிசுத்த வாழ்க்கை வாழணும், தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழணும். கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த எக்கால துணி கேட்கிற சத்தம் உங்களுக்கு எனக்கு கேட்க வரைக்கும் நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வாழ உங்களை என்னை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மோசே அருமையாக சொல்றாரு, நாட்களை என்னும் அறிவு. சங்கீதம் 39:4 நான் வாசிக்கிறோம், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பது எனக்கு தெரியும். கர்த்தாவே நான் நிலையற்றவன். ஆமாம், எல்லாருக்கும் பாட்டு சூப்பராக தெரியும். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் நீங்கள் நான் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டாம். உலகத்தில் சயின்டிஸ்ட் வந்து நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சில 3 காரியங்கள், முக்கியமான காரியங்களை வந்து இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கவும் முடியாது. யாருக்கு தெரியும்னா, பைபிள் சொல்லுது அவருக்கே தெரியாதான். அல்லேலூயா. ஒன்று, உலகம் எப்பொழுது முடிய போகிறது என்று ஆதாரங்கள், நடக்கிற காரியங்களெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டுக்கு நாடு, பிள்ளை குடும்பத்திற்கு குடும்பம், யுத்தங்கள் எல்லாமே கேட்டு இருக்கிறோம். அப்போ கூட என்ன பண்ணுறோம்? நம்ம we live according to our own understanding. ஆமென். வேதம் சொல்கிறது, இதெல்லாம் நீ கேள்விப்படுகின்ற போது காலம்
சமீபமாக இருக்கிறது. the day is at hand, the day is at hand. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? நம்மை ஆயத்தப்படுத்தணும். when the world is going to finish, உலகம் எப்பொழுது அழிய போகுதுன்னு யாரும் இது வரைக்கும் சொல்லலை. யாருன்னா சொல்லியிருக்காங்க? nobody can predict. துபாயில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கங்கே போர்டுங்களை போட்டாங்க, இந்த வருஷத்தில் வராரு, அந்த வருஷத்தில் வராரு, முடிய போகுதுன்னு. இட் cannot be, nobody can predict. ரெண்டாவதாய், உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எப்போ மரிக்க போகிறோன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், என்னடா பாஸ்டர் சாவை பற்றி பேசுகிறாரு சர்ச்சில் நினைக்காதீங்க. we do not know when I am going to die, when you are going to die. Nobody can predict, or you cannot say that I am going to die today or I am going to die tomorrow. ஆமென். ரெண்டாவது காரியம், யாருக்கு இது வரைக்கும் கர்த்தர் சொல்லவும் இல்லை, அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா எவ்ரிபடி would have prepared for that. என்ன பிரதர் சொல்கிறீங்க? நான் ப்ரிப்பேர் ஆகிருப்பேன்ப்பா. நீங்கள் என்ன எப்படின்னு தெரியல எனக்கு. என்ன சாம் நல்லா? ஆமாம், எனக்கு இப்போ நான் கர்த்தர் வந்து அடுத்த மாதம் இல்லை இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டேட்டில் இந்த நாளில் ஒன்று எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தேன்னா, அது வரைக்கும் ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு அந்த 1 வீக் கிரேஸ் பீரியடில் என்ன பண்ணோம்? நம்மளை வந்து என்ன கிஃப்ட் ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக பரிசுத்தமாக எல்லாத்துலேயுமே இன் அண்ட் அவுட்டு பரிசுத்தமாக பண்ணு, அவர் வரும் நாளில் என்ன ரெடியாக இருப்பணும்போ. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அதை யாருக்கும் அவர் சொல்லலை. அதுதான் அதனுடைய பரம ரகசியம். ஹல்லேலூயா. God will never force anyone. கர்த்தர் ஒருவரையும் அவர் கட்டுப்படுத்துகிற தேவன் அல்ல. He is a compassionate God. அதே நேரத்தில் அவர் உங்களுடைய கரத்தில் என்னுடைய கரத்திலையும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. You have to choose, I have to choose. நீங்களும் நானும் தான் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இயேசு எப்பொழுது வரப்போகிறாருன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இந்த 3 சத்தியங்கள் இதுவரைக்கும் கர்த்தர் யாருக்கும் சொல்லலை. எனவே தான் அவர் லூக்கா 12:20 ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இயேசு ஒரு ஐஸ்வர்யவானை நோக்கி, தேவன் அவனை நோக்கி, படிங்கம்மா, மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே, இங்க பாருங்க, அவர் புளூரல்ல சொல்ல, ஆமென், உங்கள் ஆத்துமான்னு சொல்ல, இங்க என்ன சொல்லிருக்க, வெரி ஸ்பெசிபிக். உன் ஆத்துமா உண்ட நாளிலே உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆமென். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் ஆயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போக போகிறதும் ஒன்றுமில்லை. எல்லாமே நமக்கு யார் கொடுக்குறது? ஏசப்பா தான் கொடுக்குறாரு. ஐஸ்வர்யத்தை கொடுப்பது அவர் தான், சம்பத்தை கொடுப்பது அவர் தான், எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. நம்மளுக்கு அவர் கொடுத்த காரியத்தில் நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும், அது வேற காரியம். ஆனால் இங்கே கர்த்தர் அவனுடைய தாட்டெல்லாம் வேற. அவனுக்கு என்ன, உலக பிரகாரம் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்பா அப்படின்னா. ஏசப்பா நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் எப்படி எந்த நோக்கத்தோடு உள்ளே வராரு, இவர் எந்த நோக்கத்தோடு உள்ளே வராரு, இன்னமா எந்த நோக்கத்தோடு உள்ளே வராங்க, இவர் எந்த நோக்கத்தோடு உள்ளே வராரு, இது பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கூட எந்த நோக்கத்தோடு பார்த்துன்னு இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியுங்க. மை பிரதர், மை சிஸ்டர், சரிங்களா? உங்களுடைய எண்ணங்களை இல்லை, சிந்தைகள் இல்லை, உங்களுடைய சுவாசத்தை, உங்களுடைய இருதயத்தை அவர் காண்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. என்ன ஏமாத்தலாம், இங்கே இருக்கிற சகோதரன் சகோதரி ஏமாத்தலாம், நண்பனை ஏமாத்தலாம், நம்பினவர்களை ஏமாத்தலாம், கணவனை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நிர்வாணமாக இருக்குதுன்னு பைபிள் சேஸ். ஆமென். கர்த்தர் அதான் இந்த நாள் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். 1 தீமோத்தேயுல 6:7 வேதம் சொல்லுகிறது, கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. அதனால் என்ன பண்ண, உண்ண உடுக்கவும் நம்மளுக்கு அதுவே போதும். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. என்ன ஜான்? கஷ்டத்துக்கு ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். நடவதற்கு ஒரு காலம் உண்டு, பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு. எல்லாம் யாருடைய கருத்தில் இருக்குது? அவருடைய கருத்தில் தான் இருக்குது. நமக்கு வயசும் ஆயினே போயின்னு இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அருமையாக ஒரு பாடல். காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே,
காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே என்னமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே என்னமெல்லாம் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் என் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். கருணையின் அழைப்பினால் மரண நேரமமமலரம ரெபெபெகோரபா ஷேந்திலரமகமலரம. ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வாப்பா. ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. Lord, I beg you, Lord. ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிங்கப்பா. இரத்தத்தால ஒவ்வொருவரையும் கழுவு. நல்ல நாள், நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேதம் அருமையா சொல்லுது, அங்க உங்களுக்கு பசியும் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, ஒன்றுமே இல்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நோய்கள் உண்டு, அநேக விதமான போராட்டங்கள் உண்டு. இந்த உலகம் அப்படிதான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வருகிற பாடுகளை நினைக்கின்ற போதெல்லாம் உள்ளம் உடைகின்றது. ஏன் இவர்களுக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த தொல்லை, எப்பொழுது என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பாரோ என்று கலங்குகிற நாட்களில் நேரங்களில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். யோவான் 14வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கின்ற போது கர்த்தர் அருமையா சொல்றாரு, நான் வந்து உங்களை என்னிடத்தில், ஆமா 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். வீடு இல்லாத இருக்கிறவங்கள உங்களுக்காக தான் ஆவியான்னு சொல்றாரு. இஃப் யூ டு நாட் ஹேவ் அ ஹவுஸ், உங்களுக்கு ஒரு வீடு இல்லையா, கலங்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்காக மேன்ஷன்ஸ் இருக்குது. கரம் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் அங்க அருமையான மேன்ஷன்னா, என்னடா பாஸ்டர் வந்து அங்கே மேன்ஷன் சொல்கிறாரு, கூகுளில் போய் தேடி எங்கடா மேன்ஷன் இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் தான் மேன்ஷனுங்க. ஹல்லேலூயா. நீங்கள நான் என்ன பண்ணுவோம், சம் நேரத்தில் சம்டைம்ஸ் வி எப்படி பைபிளோட அப்படி மேலே போயிடுது. ஆமேன். ஞானவான்கள், வேதம் சொல்கிறது, ஞானவான் வந்து வேதத்துக்கு முன்பா கர்த்தருக்கு முன்பா என்னவா, பைத்தியக்காரன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எனக்காகவும், என் பிதாவின் வீடு, இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், நாட் இன் திஸ் பிளேஸ். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒவ்வொருவருக்காக அவர் அருமையான வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த வீடு? ஏசப்பா அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நீங்கள் நான் நித்திய காலமாய் நோய் கிடையாது, நொடி கிடையாது, கஷ்டம் கிடையாது, துன்பம் கிடையாது, தொல்லை கிடையாது, மற்றவங்க உங்களை குறித்து பேசுகிற கெட்ட காரியங்கள் கிடையாது, நல்ல காரியங்கள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
we can be enjoy. நம்ம அங்கே போயிட்டு சந்தோஷமாய் நித்திய காலமாய் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களை என்ன சொல்கிறாருன்னா, என் மகனே ஆயத்தப்படு, என் மகளே ஆயத்தப்படு, உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடு, நான் உன் இருதயத்தில் தங்க நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதே நீங்களை நான் என்ன பண்ணேன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கின்ற போது அல்லது நாம் மரித்த பிறகு அல்லது கர்த்தருடைய வருகை இருக்குமாயின் அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தணுமா. 90 எடுத்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சங்கீதம் 90 3 6 வரைக்கும் எடுத்து வாசிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்குது என்று வேதத்தில் அருமையாக சொல்லியிருக்குது. வாழ்க்கை புல்லை போல இருக்குது, நிழலை போல இருக்கின்றது, புஷ்பத்தை போல இருக்கின்றது, பனியின் துளியை போல இருக்கின்றது. இந்த வேதம் தெளிவாக சொல்லுது. பட் we do not believe. இதை நான் நம்புறதில்லை. மரிச்ச பிறகுதான் ஐயோ இதை சொல்லியிருந்தாரே இவரு, ஐயோ எனக்கு இது பேசினாரே இவரு, எங்கள் அம்மா இது சொல்லித்தான் போனாங்களே, எங்கள் அப்பா நிறைய முறை சொன்னார். மை டேட் யூஸ் டு டெல் மீ மெனி டைம்ஸ், மை வைஃப் யூஸ் டு டெல் மீ, மை ஹஸ்பண்ட் யூஸ் டு டெல் மீ, மை பாஸ்டர் ஆல்வேஸ் ப்ரீச் திஸ், பட் ஐ வாஸ் நாட் ஈகர் டு அக்செப்ட் இட். அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு என் இருதயம் கடினப்பட்டிருந்தது என்று அப்பொழுது நாம் நினைப்போம் என்றால் அது இட்ஸ் டூ லேட். எனவே தான் இந்த நாளில் நீங்கள் நான் என்ன பண்ணணும்னா, இந்த நாளிலே ஜீவனோடு இருக்கின்ற போதே அவருக்காய் உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் நீங்கள் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோப்பு 4:14, ஜேம்ஸ் 4:14, the Bible says that. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். we do not know what will happen tomorrow. For what is your life? It is even a vapor that appears for a little time. யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை எப்படி கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு பனியை போல். எத்தனை பேர் காலையில் early morning எழுந்து வெளியே வரீங்க பார்க்குறீங்க? ஒரு மேகம் மாதிரி இருக்கும் இல்லையா? சூரியன் வர நாவும் அந்த மேகம் மறைந்து போயிடுமா. நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குதான். ஐ எம் நாட் ஹியர், உங்களை நான் பயம்புறுத்தங்க வரல. அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் யாரும் பயம்புறுத்த வரல. உங்களையும் என்னையும் தேவனோடு கூட எப்போதும் போய் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறபடினாலே இந்த வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாதபடினால நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 5வது அதிகாரம் 15-16 நாம் எடுத்து வாசிப்போம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verse 15 and 16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. நம்மளுக்கு தெரியல நிறைய காரியங்கள். ஆமென். திருப்ப அந்த 15 போடுப்பா. ஹல்லேலூயா. ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நெக்ஸ்ட், நாட்கள் பொல்லாதவைகளானது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இந்த நாளில் நடக்கிற காரியங்களை பார்க்கின்ற போது நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் காரியங்களை நடக்குது சுற்றி பார்க்கின்ற போது, நியூஸில், பிபிசியில், இல்லை எல்லா இன்டர்நேஷ்னல் நியூஸில் எல்லாத்திலும் பார்க்கின்ற போது நாட்கள் மிகவும் கொடுமையாக இருக்கின்றது, பொல்லாதவைகளாக இருக்கின்றது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுதி வைத்து போயிருக்கிறார். அப்போ நீங்கள் நான் என்ன பண்ணணும்? நீங்கள் நான் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படிங்க ஆயத்தப்படுத்துறது? என்னென்ன பாஸ்டர் நான் பண்ணணும்? I do not know how to be prepared to meet the Lord Jesus Christ. Very simple. ரொம்ப சிம்பிள் தான். முதலாவது மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நீங்களை நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். இதுதான் முக்கியமான காரணம். மனம் திரும்பிட்டாக்கா நம்மளுடைய வாழ்க்கை என்னவாயிடும்? ஒரு யூட்டர்ன் போட்டுன்னு நம்ம திரும்ப ஏசப்போட ட்ராக்ல வந்துடுவோம். அல்லேலூயா, ஆமென். மனம் திரும்பணும். மனம் திரும்புதலேருந்து ஏதோ ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி
5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற காரியம் இல்லை. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் வேதம் சொல்கிறது மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் எப்போன்னா இருக்குதா க்ளோஸாக இருக்கிறாங்களாமா? இல்லை, போராட்டம். அப்படி என்றால் என்ன? மாம்சம் என்பது உலக காரியங்களை குறித்திருக்கிறது. மாம்சம் என்பது நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் சாத்தானுடைய கிரியைகளை குறிக்கிறது. மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறதாம். ஏன் போராடி கொண்டிருக்கிறது? உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போகக்கூடாது. நீங்களும் நானும் தேவனோடு நித்திய காலமாய் வாழ்ந்து விடக்கூடாது. நீங்களும் நானும் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் நித்திய காலமாய் வாழக்கூடாது என்பதுதான் சாத்தானுடைய சிந்தை. எனவே தான் வேதம் சொல்கிறது, அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறானாம். ஆமேன். எங்கன்னா இருப்பான் அவன். அல்லேலூயா. நிறைய பேர் கூட நிறைய பேசாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் சொல்கிறது நான் சொல்கிறேன். ஆமேன். எப்படினாலும் உங்களை வந்து என்ன பண்ணுவான்? போட்டுருவான். ஆமாம், வேதம் சொல்கிறது ஞான இருதயமுள்ள வாழணும். நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்றணும். பிறர்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆமேன். ஆலயத்துக்கு என்னத்துக்கு வரணும்? நம்ம வை வி கம் டு த சர்ச். ஏன் ஆலயத்துக்கு வரோம்? தேவன் நம்மோடு கூட பேசணும், நம்ம தேவனோடு கூட பேசணும், நம்ம தேவனை ஆராதிக்கணும், அவர் நம்மோடு கூட இடைப்படணும், அவருடைய பிரசன்னம் எண்ணத்தில் வரணும். நான் அவரை துதிக்கின்ற போது, நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகின்ற போது அவர் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அதற்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வேறு எதுக்கும் வரக்கூடாது. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வராங்க, இவங்க எவ்வளோ செயின் போட்டுன்னு வராங்க, காலில் செயின் போட்டுக்கிறாங்களா, கழுத்தில் செயின் போட்டுக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு வரக்கூடாது. ஆமேன். ஆலயத்திற்கு எதற்காக வரணும்? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், தேவனோடு கூட உறவு கொள்ளும்படியாய், உங்களுடைய மன பாரங்களை அவருடைய பாதத்தில் வைத்து சொல்லும்படியாய், உங்களுடைய தேவைகளை அவருடைய சமூகத்தில் ஊற்றும்படியாகத்தான் ஆலயத்துக்கு வரணுங்க. ஆலயம் முடிந்து சென்ற பிறகு ஆலயத்தில் கேட்ட வார்த்தைகள், ஆராதித்த பாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த ஒரு வாரத்திற்கு அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கணும். வேதத்தை தியானிக்க தியானிக்க, வார்த்தையை அப்பியாசிக்க, the more we meditate the word, the more you are connecting with the Holy Spirit, your life will not have any dominion over Satan's dominions. உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. மற்ற காரியங்களை குறித்து பேசுவதற்கு, குறைகளை பேசுவதற்கு, குற்றங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு எனக்கும் இந்த மாம்சம் இடம் கொடுக்காது. காரணம், மாம்ச சிந்தையுள்ளவன் மாம்சத்தை தான் பேசுவான். ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கின்ற போது ஆவியின் காரியங்களை குறித்து பேசுவோம், நல்ல காரியங்களை பேசுவோம், நற்காரியங்களை குறித்து சிந்திப்போம். சபை வளர்ச்சிக்காகவும், சபையினுடைய ஊழியங்களுக்காகவும், சபையில் என்னென்ன நடக்கணும், சபை இன்னும் எப்படி விருத்தி ஆகணும், கேம்ப் மினிஸ்டர் எப்படி போகணும், இதெல்லாத்தையும் நம்ம ஆக்கப்பூர்வமான காரியங்களை பேசும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வார். இல்லைன்னு வச்சுங்க, பிரதர் உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரதர்? ஐயோ நீங்கள் வரல போன வாரம், நீங்கள் வந்திருந்தா தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவரு ஹலோ மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், nobody should come to church to gossip. Nobody should come to church. Even after the church, don't talk any man and any woman. With the authority of the Holy Spirit, I am telling you. Hallelujah. வார்த்தைகளை தியானித்து கேட்ட வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணிடும்? சாத்தாவன் எடுத்துன்னு போயினே இருப்பான், கலையை விதைச்சிட்டு போயிடுறான் அவன். ஆமேன். நம்ம ஈஸியாக இடம் கொடுத்துறோம், பாக்கெட் பெருசாக இருக்குது, வாங்கி போட்டு ரொப்பின்னு போயினே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை என்னை விட்டு ஓடி போவான். ஆமேன். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. யாருன்னா பேசுனாங்களா, பிரதர் ஐ டோன்ட் லைக் இட். ஆமேன். ஒரு முறை சொல்லி பாருங்க, நெக்ஸ்ட் டைம் அவர் ஃபோனே பண்ண மாட்டார் உனக்கு. ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லி பாருங்க, நம்ம பேசுறதெல்லாம் ஒருத்தர் கேட்டுனுக்கிறாருங்க அப்படின்னு சொல்லுங்களேன், அவர் திரும்ப உனக்கு ஃபோனே பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. மற்றவங்களை பற்றி எதுவுமே பேச மாட்டார். ஆமேன், ஆமேன். இன்னொன்று கூட சொல்லுங்க, ஏங்க ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்குதா, அங்கே எல்லாம் எழுதி வச்சிருக்குதாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. என்னப்பா, ஹல்லேலூயா. எனவே இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் வந்து தடை. நான் சொல்கிறேன், சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற தடை. எதற்காக? பரிசுத்தமாய் நீங்களும் நானும் வாழாதபடி, பரலோகம் செல்லாதபடி, தேவனுடைய விருப்பத்தை செய்யாதபடி, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு இதெல்லாம் நமக்கு தடையா இருக்குது. எனவே தான் இவெல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகின்ற போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நீங்களும் நானும் நடப்போம். அல்லேலூயா.
மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்கள் நான் பரலோகத்திற்கு போகவே முடியாது. வெரி பேசிக். அது செய்த பிறகு ஆயத்தமாக இருக்கணும். 24:44 மத்தியில் வேதம் சொல்கிறது, நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமார் வருவார். இத்திக்கு அது எப்போ வரும்னு எல்லாரும் இப்போ பார்த்துனுக்குறோம். ஆமாம், எந்த ஸ்டேஷன் வந்து எங்கே பிரேக் இது போட்டு எல்லாம் சரி. நிறைய பேர் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. யூடியூப் இந்த இது லூப் எது வருது, எப்போ உலகக்குரிய காரியங்களில் நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம். நிறைய பிளான்ஸ், நிறைய காரியம். ஆனால் வேதத்தில் எழுதி வைக்கிற காரியங்களுக்கு நீங்கள நான் செவி கொடுப்பதில்லை. பைபிள் அவர் எழுதிட்டு போயிட்டார், அவருக்குன்னா தெரியும். நான் கஷ்டப்படுறது எனக்கு தானே தெரியும். அல்லேலூயா. நினையாத நாழிகையில் அவர் வருவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருப்போம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ரெண்டாவதாய் விழித்திருக்க வேண்டும். ஏன் விழித்திருக்க வேண்டும்னா, மத்தேயு 24:42 சொல்லுது, உங்கள் ஆண்டவர் மனுஷகுமாரன் வரும். மத்தேயு 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள். வேகமாக நான் போகிறேன். காத்திருக்க வேண்டும். எதற்கு காத்திருக்கணும்? ப்ரொமோஷனுக்கா, இல்லை கல்யாணத்துக்கா, இல்லை குழந்தைகளுக்கா, மற்ற காரியங்களுக்கா, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கா? இல்லை, அது வருங்க. இட் வில் கம். நிச்சயமாக வரும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்பிவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை யாருமே எடுக்க முடியாது. அல்லேலூயா. நோபடி கேன் டேக். நீங்கள் நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, அவர் கொடுத்தா கூரையை பிரிச்சுன்னு கொடுப்பாரு. என்னப்பா? அல்லேலூயா. அது நீங்கள் நான் வானாப்பான்னு சொன்னா கூட, இல்லை மகனே, ஐ ஹாவ் டு கிவ் யூ மை சன், மை டாட்டர், இட் இஸ் யுவர் போர்ஷன், டேக் இட். இது உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது, நீ எடுத்துக்கொள். எனக்கு ஊழியம் செய்கிற, என்னுடைய வேலையை நீ செய்கிற, சபைக்கா இப்படி ஓடுகிறாய், சபையுடைய காரியங்களை செய்கிறார். எனவே உனக்காக இது உலகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று அவர் கொடுப்பார். யாருமே தடுக்க முடியாது. மேனேஜர் சைன் பண்ணலாம் கூட, பரம மேனேஜர் சைன் போட்டு எல்லாம் அப்படின்னு அனுப்புவார். அல்லேலூயா. ஆமாம், அவர் தான் நம்முடைய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் உங்களுடைய இருதயமோ என்னுடைய இருதயமோ காத்திருக்க வேண்டும். 3:20 பிலிப்பியரில் வேதம் சொல்கிறது, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. ஆமாம், நான் கூட வீடு கட்டினு இருக்கிறேன். 26-27 வருஷத்துக்கு அப்புறமா வீடு கட்ட ஆரம்பித்தேன். இப்போ தான் யோசிக்கிறேன், ஏன்டா இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு. ஆமேன். புரியல, ஒன்றுமே புரியல. முடிய மாட்டேங்குது வீடு. எப்படி முடியும்? மனசு ஒரு குரங்கு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம நினைக்கிற பிரகாரமெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆமேன். என்னையே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு சொல்ல. அல்லேலூயா. ஆனால் எனக்கு தான் செம அடி இருக்குது. அல்லேலூயா. நான் இப்படி காட்டினா 3 விரல் என்ன தான் காட்டுது. எனவே நம்முடைய சிந்தையும் நம்முடைய காரியங்களும் ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன தான் வேதம் சொல்கிறாரு, உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும், உங்களுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும். ஆமேன். எனவே அவர் நமக்குள்ளே வரணும். அவர் நமக்குள்ளே வரணும். ரெடி ஆகிட்டார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது வாசிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய குடியிருப்பு அங்கே தான் இருக்குது. அவர் வர நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஆயத்தப்பட வேண்டும். பிறரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் வருகையில் என்ன பண்ணுவார்? நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனை சந்திக்கப்படி நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். இது தவிர்க்க முடியாத ஒரு சந்திப்பாக இருக்கணும். எபிரேயர் 9:27 வேதம் சொல்லுது, எல்லாரும் இந்த உலகத்தில் யார் அதிகமாக வாழ்ந்தது? ஆமாம், 969. எத்தனை? ஆமாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? மறிச்சிட்டார். அல்லேலூயா. 100 வருஷம் எங்கள் தாத்தா வாழ்ந்தார், எங்கள் பாட்டி வாழ்ந்தான்னு பெருமையாக சொல்கிறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லைங்க மைடியர். அல்லேலூயா. ஒருத்தன் பிறந்தான்னா அவன் நிச்சயமாக என்ன பண்ணணும்? மரணம். ஆமாம், மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. மரணம் சந்திக்கும். அதுக்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் இருதயத்தை ஒப்புக் கொடுங்க. தேவனிடத்தில் இருதயத்தை ஒப்புக் கொடுங்க. பயப்படாதீங்க, யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. காரணம், உங்களுக்கும் எனக்காக தான் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குதான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், பாஸ்டர் கத்துறாரு, கவலைப்படாது, ஏசப்பா ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நல்ல வார்த்தை பேசி கொண்டு இருக்கிறார். என்ன பிரதர்? கிறிஸ்தவர் பிரதர். அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் அப்படி தான் கத்துவார், ஆனால் ஏசப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஆமேன். கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். அதான் தான் காலம் ஓடினே போகுது. துன்பமெல்லாம் மறைந்து போ, இன்னலெல்லாம் மாறி போ,
துன்பமெல்லாம் மறைந்து போ, இன்னலெல்லாம் மாறிப்போ, வியாதியெல்லாம் நீங்கி போ. நாயகன் நம் இயேசுவா, வியாதியெல்லாம் நீங்கி போ. நாயகன் நம் இயேசுவா, மகிமையே இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிக்கணும். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சுத்தமாக நம்ம தொடர்ந்து தியானிப்போம். கண்களை மூடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். யாரையும் பார்க்காதீங்க. நீ கீபோர்டு வாசிப்பேன் அப்புறம் யாரை எடுத்து பார்க்காதீங்க. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். கண்களை மூடிக்கொண்டு தயவாய் கண்களை மூடுங்கள். We have a time. கண்களை மூடுங்க. இதுவரைக்கும் இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால், இதுவரைக்கும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருந்தால், if you are not accepted the Lord Jesus Christ as your personal savior, உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளனா, மனம் திரும்பவில்லை என்றால், மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை என்றால், கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணிங்க. நான் கண் மூடின்னு இருக்கிறேன். நான் என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. கண்களை எல்லாரும் மூடிக்கொண்டிருங்க. யாருக்காகவும் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு செல்லணும். நீங்கள் தேவனோடு கூட உறவாட வேண்டும். நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ வேண்டும் என்றால் உங்களை நீங்க அர்ப்பணிங்க. ஐ தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீதிமான்கள் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நீங்க கையை தூக்கினாலும் கையை தூக்கினாலும் உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் what you are thinking, he knows everything. இந்த நிமிடத்தில் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க என்பது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்காக எதுவும் செய்யாதீங்க. உங்களை என்னையும் படைத்த தேவனுக்காக செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொழித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொழித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே.
உடைய வருகைக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றை தயவாய் மன்னிங்க. நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்த ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரனையும் ஆளுகை செய்வீராக. உம்முடைய வழியிலே வாழ, சத்தியத்திலே வாழ, உண்மையிலே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரப்போற நாள் பரிந்தமும் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி தாபரிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஒரு